அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்புகொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால மீன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாருங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குரு பகவானோட வக்ர சஞ்சாரமானது புரட்டாசி 23ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட 4 மாதம் வக்ரகதியிலேயே இருப்பாருங்க. தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. ஆங்கில தேதிகளில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆரம்பிக்குங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. மீன ராசிக்கு ராசிநாதனான குரு பகவானே 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறதுனால கடந்த காலங்களில் எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலும் வெற்றிகளை பெற முடியாத இருந்திருக்கலாங்க. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் பண்ணும்போது வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்குங்க. அதனால் குரு வக்ரத்தை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை செய்து பார்க்கலாங்க. நல்ல முறையில் உங்களுக்கு பயன் தருங்க. அது மட்டும் இல்லாத புதிய உத்வேகம் உங்களுக்குள்ள பிறக்குங்க. நல்ல துணிச்சலோடவும் ஒரு தைரியத்தோடவும் எந்த ஒரு காரியத்தையுமே அணுகிறதுக்கான அமைப்புகளை குரு பகவான் வக்ரம் பெறதுனால ஏற்படுத்துவாருங்க. அது மட்டும் இல்லாத 3வது ஸ்தானங்கிறது திடீர் புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க. அதனால் நீங்கள் செய்கிற தொழிலையோ வேலையிலையோ அல்லது உங்களோட செயல்பாட்டுகள்னாலேயோ உங்களோட பேரும் புகழும் 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி இருக்குங்க. மீடியாவில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல வெளிச்சம் ஏற்படுங்க. உங்களோட திறமைகளும் 4 பேர் பாராட்டத்தக்க வகையில் வெளியுலகத்துக்கு வருங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உங்களோட செல்வாக்கும் பணியிடங்களில் உயருங்க. குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, கலைத்துறையினர், ஐடி நிறுவனத்தில் பணிபுரியறவங்க, மீடியேட்டர்ஸ் போன்ற துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாத விமான பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு சில எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுங்க. நீங்களே ஆச்சரியப்படுற வகையிலையும் இருக்குங்க. அடுத்ததாக தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையாட்கள் அமையறக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் தொழில் விருத்தியும் ஏற்படுங்க. பெரிய வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறதுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சீரான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக அமையுங்க. அதற்கு அடுத்ததாக நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் உண்டாகுங்க. அவங்களோட உதவியானது தொழிலுக்காக இருக்கலாங்க, அல்லது உங்களோட வேலைக்காக கூட இருக்கலாங்க. புதிய நல்ல வேலைக்கு அவங்க ரெஃபர் பண்ணி அதனால் அதிக சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இது போன்ற ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. அதற்கடுத்ததாக 3வது ஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறதுனால பூமி விருத்தியை ஏற்படுத்துவாருங்க. அதனால் பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமான பூமியும் அமையுங்க. அது லாபகரமாகவும் இருக்குங்க. மீன ராசிக்கும் கும்பராசியை போலவே கோச்சார கிரகங்களோட அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப கடுமையான சூழ்நிலைனே சொல்லலாங்க. 12வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால 7.5 சனியோட தொடக்கத்தில் இருக்கிறீங்க. ஜென்மத்தில் அதாவது ராசியிலேயே ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. 7வது ஸ்தானத்தில் கேது பகவானும் ராசிநாதனான குரு பகவானும் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கோச்சார கிரகங்களோட அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப சோதனையான காலகட்டங்கள்னே சொல்லலாங்க. இவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள்லையும் குரு பகவானோட வக்ரமானது ஒரு டெம்பரவரியாக ஒரு ரிலீஃபை கொடுக்குங்க. 12வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால நிறைய செலவுகளும் கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளையும் அவர் கொடுத்துருப்பாருங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் பல துன்பங்களை அவர் ஏற்படுத்தியிருப்பாருங்க. அப்படி இருக்கையில் இந்த காலகட்டங்களில், அதாவது குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் கடனோட அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்குங்க. வருமானத்தை அதிகம் ஏற்படுத்துறதன் மூலம் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பணமும் உங்களுக்கு கிடைக்குங்க. செலவாகிறதுக்கு தக்கவாறு வருமானமும் எப்படியாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. செலவுகள் ஆகணுங்கிற விதி இருக்கிறதுனால நல்ல உபயோகமான செலவுகளாக பண்ணிக்கிறதே புத்திசாலித்தனங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. பூமி சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டுங்க. இது போன்றது ஏதோ ஒரு வகையில் உபயோகமான செலவுகளை பண்ணிக்கலாங்க. 1வது ஸ்தானத்துலேயும்
கலத்தரஸ்தானமான 7வது ஸ்தானத்திலையும் ராகு கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல் கொண்டு பெரிய பிரிவினை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. இவ்வளோ மோசமான சூழ்நிலைகள்லையும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இந்த சமயத்தில் அதாவது குரு வக்ரமாக இந்த காலகட்டத்தில் மாமனார் சைடில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குங்க. சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்கிற தம்பதியர் இடத்துல சமரசம் பேசி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை, சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. இந்த குரு வக்கரத்தினால யாருக்கு அதிக நன்மைகள் ஏற்படும்னா, பிறந்த கால ஜாதகத்திலேயே யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளையும் செல்வாக்கையும் எதிர்பார்க்கலாங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் தடைப்பட்டு போயிருந்த நல்ல காரியமெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் பல போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய நன்மைகளை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்ததாக எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவைங்க. அதிக பணத்தை கடனாக கொடுக்கறதோ வாங்கிறதோ இந்த காலகட்டங்களில் சரியில்லைங்க. அடுத்ததாக எதிர்பாலினத்தவர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ளே அதிக சண்டை வர்றது 3வது மனுஷங்கள்னால தாங்க இருக்கும். அதனால் பேச்சுவார்த்தையில் நடத்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதற்கு அடுத்ததாக கணவனாக இருந்தால் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில், மனைவியாக இருந்தால் கணவனோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சில சமயங்களில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்காதுங்க, ஆனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தினால மனக்கவலைகள் ஏற்படுங்க. கடைசியாக 7 சனி காலங்கிறதுனால தங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கடினமான சமயங்களில் தாங்க அதிக முயற்சிகள் பண்ணி உடம்பை வேர்க்கிற அளவுக்கு ஏதாவது எக்ஸசைஸோ யோகாவோ வாக்கிங்கோ பண்ணணுங்க. மொத்தத்தில் மீனராசி நண்பர்களுக்கு சரியான திட்டம் போட்டு செயல்படுறதன் மூலம் நிறைய நன்மைகளை அடையலாங்க. குரு வக்கர பயிற்சி காலம் சிறப்பானதாக அமைய வண்ணரியம்மன் ஆஸ்ட்ரோ சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. குரு வக்கரத்தை பற்றி சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாங்க. குரு பகவானுக்கு சூரிய பகவான் 5வது ஸ்தானத்துக்கு வரும்போது குரு வக்ரம் ஏற்படுதுங்க. சூரிய பகவான் 7வது ஸ்தானத்துக்கு போகும்போது அது அதிவக்ரமாக மாறுதுங்க. 9வது ஸ்தானத்துக்கு வந்த பிறகு வக்ரம் நிவர்த்தி ஏற்படுதுங்க. குரு பெயர்ச்சியோ அல்லது வக்ர பெயர்ச்சியோ யாருக்கெல்லாம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, அதாவது குரு பகவான் பெற்ற ஆதிபத்தியத்துக்கேற்ப நல்ல பலன்களோ அல்லது கெட்ட பலன்களோ யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா, யாருக்கெல்லாம் தங்களோட சுய ஜாதகத்தின்படி இப்போ குரு தசை நடக்குதோ அல்லது மற்ற கிரகங்களோட தசையில் குரு புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பலன்கள் அதிகமாகவே நடக்குங்க. அது ஒரு சிலருக்கு நல்ல பலன்களாக இருக்கலாங்க அல்லது மோசமான பலன்களாக இருக்கலாங்க. அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுதலுக்கு உள்ளாகுங்க. குரு பகவான் இயல்பில் கொஞ்சம் ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம்தாங்க. ஒவ்வொரு ராசியை கடக்கிறக்கும் 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாருங்க. அதே போல தாங்க பலன்களும் கொஞ்சம் சீராகவும் மெதுவாகவும் தாங்க தருவார். ஆனால் இந்த வக்ர அடையிற காலகட்டங்களில் இயல்புக்கு மாறாக செயல்படுவாருங்க. அதனால் அவர் கொடுக்க வேண்டிய பலன்களையும் சீக்கிரமாக இந்த காலகட்டங்களில் கொடுப்பாருங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.